கேரளாவில் தாமரை மலர்ந்திருக்கிறது. ஆமா, இரண்டாவது முறைன்னு எடுத்துக்கணுமா இல்ல எப்படி சார்? ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு சீட் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய அளவுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாடுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அங்கே இருக்கக்கூடிய காவிகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாங்க. அதில் அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் சென்னையை வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ மேயர் பிரியா இருக்காங்க. ஒருவேளை இங்கே ஒரு சீட்டு இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் ஒரே ஒரு சீட்டில் சென்னை கார்பரேஷனில் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்பரேஷனையே பிஜேபி வின் பண்ணியிருந்தா இங்கே எப்படியான ஒரு அரசியல் இருந்திருக்கும் பிஜேபிக்கு? அவங்க என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமை அங்கே கேரளாவில் நடந்திருக்கு. இங்கே நடக்கலை, கேரளாவில் நடந்துருச்சு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இடதுசாரி சித்தாந்தம் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம். தமிழ்நாடும் கேரளாவும் பிஜேபி தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்ற நிலைமையில தான் இதுவரையும் இருந்துச்சு. ஆனால் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அங்கே ஒரு எம்பி ஜெயிச்சிட்டாங்க. சுரேஷ் கோபி வின் பண்ணிட்டாரு. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் தலைநகரத்தையே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாருமே ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போயிட்டாங்க. இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அங்கே 100 மெம்பர்ஸ் மொத்தம் அங்கே இருக்க அந்த கார்பரேஷனில் 101 சீட். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் அங்கே சிபிஐஎம் அவங்க வந்து 51 சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை அது 29 குறைஞ்சிருக்கு. 22 சீட்ஸ் கம்மியாயிருச்சு. அதுக்கு அடுத்ததாக யூடிஎஃப்ங்கிறது அங்கே காங்கிரஸ் கூட்டணி. அவங்க லாஸ்ட் டைம் அங்கே வந்து 10 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை 19 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 9 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்டிஏ லாஸ்ட் டைம் 35 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை 50 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது கூடுதலாக 15 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் தான் 50 இடங்களில் ஜெயிச்சு இன்னைக்கு பிஜேபி திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி இருக்காங்க. அது வந்து சசி தரூர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 2009 இருந்து தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. அவருடைய ஒரு கோட்டைனே சொல்லலாம். அந்த இடத்துல ஆமாம், அந்த கோட்டையில் தான் இப்போ ஓட்டையை போட்டிருக்காங்க பிஜேபி. அடுத்தடுத்து அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போவே பிஜேபிலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டுக்கு வந்து கேம் ஓவர் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நாங்கள் தான், இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய திருச்சூரில் வின் பண்ணியிருந்தாங்க, சுரேஷ் கோபி வின் பண்ணியிருந்தார். அங்கேயும் வந்து சில இடங்களில் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட முனிசிபாலிட்டியில் 46 இடங்களில் 18 இடங்களை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முனிசிபாலிட்டியும் கூட அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாக. பட் நம்ம இதில் இன்னும் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேரளாவோட அரசியல் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அங்கே இடதுசாரிகள் தான் எப்போவுமே ஆதிக்கம் செலுத்துவாங்க, இல்லை காங்கிரஸோடைய ஆதிக்கம் இருக்கும். அந்த மண்ணில் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு நியூஸில் அது வந்து பெரிய விஷயமா மாறுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? எப்படி அவங்க கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காங்க? சரி, இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருவனந்தபுரம் அப்படின்னு வரும்போது அங்கே ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா 1980s இருந்தே வந்து இங்கே கொஞ்சம் ஹிந்துத்துவ சக்திகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய விக்டரியை வந்து சின்ன சின்ன லெவலில் இருந்து ஆரம்பித்து இப்போ அவங்க விக்டரியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2010லயே வந்து அவங்களுக்கு வந்து 6 கவுன்சிலர் வந்து அதே தொகுதியில் திருவனந்தபுரத்தில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் 2015ல் 35 பேர் வந்து கிடைச்சிருக்காங்க. அப்புறம் 2020ல 34, ஒரு சீட் குறைஞ்சு இப்போ வந்து 50 பேர், கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுடைய வெற்றின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகி டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகி இப்போ அவங்க வெற்றியை வந்து பிடிச்சிருக்காங்க. இதுல வந்து யூஸ்வலா நீங்க சொல்லுங்களேன், யாருனாலும் சொல்லிட வேண்டியதுதான், பாஜக அப்படின்னாலே அவங்க என்ன கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கேம்பெயின் பண்ணி இந்த முறையும் வந்து அவங்களுடைய ட்ரேட்மார்க் கேம்பெயின் அப்படின்னா கோயில்ல இருந்து வந்து கோல்டு அரசியல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க சார். ஆனா அவங்களது இதுலயே அவங்களுடைய கொள்கைப்படி வந்து ஒரு கேம்பெயினும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சபரிமலையில வந்து கோல்டு வந்து திருட்டி போயிருச்சு, இது வந்து அங்க இருக்கக்கூடிய சிபிஐஎம் அரசு தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்பெயினை வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்க அந்த பகுதியில. இதை வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவுல வந்து கேட்கல அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து அந்த கேம்பெயினை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது மக்கள் மத்தியில ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஸோ அதுதான் அவங்க வெற்றியில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவினரே வந்து அதை நிறைய பேர் வந்து அதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இதுல வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிபிஐஎம் வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து ரேப் கேஸ் மூலமா வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்டிருக்காரு, வெளியில வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. அத சிபிஐ வந்து அவங்க கேம்பெயின்ல சொல்லும் போது பிஜேபி அப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேம்பெயினை வந்து எதுக்கு சிபிஐஎம் பண்றாங்கன்னா, இப்படி சபரிமலையில இருந்து அந்த கோல்டு வந்து திருடப்பட்டிருக்குன்றத மறைக்கிறதுக்காகவே வேணும்னே வந்து காங்கிரஸை வந்து மடைமாற்றம் பண்றாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறாங்க. மக்கள் கிட்ட இருந்து உண்மையாவே அவங்க பண்ணிருக்கக்கூடிய குற்றத்துல இருந்து
தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேம்பெயினை பண்றாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அதே கேம்பெயினை வந்து பாஜக வந்து அந்த இடத்துல வந்து கையாண்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க வெற்றிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு நீங்க எடுத்தோடனே வளர்ச்சி அரசியல்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அரசியலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்னா விகாசிதா கேரளம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரளா இந்த திருவனந்தபுரம் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியான ஒரு இடமா மாற்ற போறோம், டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் ரூட் லெவல்ல கேம்பெயின்ஸ்காண்டி வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து டெவலப்மெண்ட்ஸை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வெற்றி பெற்ற 45 நாள்ல பிரதமர் மோடி இங்க வருவாரு, அவர் வந்து உங்களுக்கு இந்த பகுதியை வந்து எப்படி முன்னேற்றுவாரு, என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருவாரு அப்படின்றத மோடி அவர்களே வந்து 45 நாள்ல வந்து சொல்லுவாரு அப்படின்ற அந்த கேம்பெயினையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேம்பெயின்ஸ் பார்க்கும்பொழுது ஏற்கனவே அவங்களுடைய சபரிமலையில இருந்து கோல்டு வந்து எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின், அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட் சார்ந்தது. இன்னொன்னு கரப்ஷன் ஃப்ரீ அப்படின்றத சொல்றாங்க. சிபிஐஎம் சார்பாக ஆர்யா ராஜேந்திரன் தான் வந்து அந்த இடத்துல பொசிஷன்ல இருக்கிறாரு. அவர் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கரப்ஷன் ஃப்ரீயான ஒரு இதை நாங்க உருவாக்குவோம் அப்படின்றதையும் வந்து அவங்க கேம்பெயின்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி டெவலப்மெண்ட், கரப்ஷன், அதே மாதிரி அவங்களுடைய அரசியலாக கோல்டு வந்து கோயில்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1980s இருந்து ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸ் இங்க இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த முறை அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து உதவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரதமர் மோடியுமே இந்த வெற்றியை வந்து ட்வீட்டா வந்து போட்டிருக்கிறாரு. கேரள மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அதோட இது வந்து ஒரு வாட்டர் ஷெட் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வாட்டர் ஷெட் மொமெண்ட்னு வரும்போது ஒரு புது பிகினிங், ஒரு லாங் டேர்முக்கு ஒரு புது பிகினிங், ஒரு ஃபாரெவர் இருக்கிற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட். ஆமா, பிளேயர் சொல்லி வந்து இந்த பிளேயர் சொல்லி ஃபாரெவர் இருக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த வாட்டர் ஷெட் மொமெண்ட்கான அர்த்தம். மக்கள் வந்து தொடர்ந்து யூடிஎஃப் எல்டிஎஃப் உடைய இந்த ஒரு இதை வந்து ஃபெட்டப் ஆயிட்டாங்க. அவங்க வந்து விரக்தி ஆயிருச்சு, அவங்களுக்கே போதும்பா அப்படின்னு சலிப்பு தட்டிடுச்சு. அதனாலதான் எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா சசி தரூர் வந்து 2 பேருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. பாஜகவையுமே வந்து பாராட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரசினுடைய கூட்டணியில் இருக்க யூடிஎஃப்யுமே வந்து அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி 9 தொகுதிகள்ல எக்ஸ்ட்ரா வின் பண்ணிருக்கிறதுனால அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடங்கள்ல காங்கிரஸ் வந்து திட்டதான் செய்யறாங்க பாஜகவுல இருந்து. ஆனா சசி தரூர் வந்து 2 பேருக்குமே வந்து அவங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து அது 45 வருஷமா இடதுசாரிகளுடைய கோட்டையா இருக்கு. அந்த இடத்துல பிஜேபி வின் பண்ணணும்ன்றது அவங்களுடைய பிளானா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2015, 2020, ஈவன் 2015க்கு முன்னாடியிலிருந்தே அவங்களுக்கு ஒரு பிளான் இருந்திருக்கு. கொஞ்சமா வந்து திருவனந்தபுரத்தில் பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட்டை பதிச்சு இன்னைக்கு வந்து அந்த வெற்றியை கொண்டு வந்திருக்காங்க. மோடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொரு தொகுதி இல்லை ஒவ்வொரு கார்பரேஷன் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஹைதராபாத்லேயும் இந்த மாதிரி தான் அவங்க ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. அங்கே அவங்களால ஜெயிக்க முடியலன்னா கூட பிஜேபி வளர்ந்துருக்குன்ற ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, அவங்க ஜெயிச்சிருக்கிறது இப்போ அங்கே 140 எம்எல்ஏக்களை உள்ளடக்கிய ஒரு அசம்பிளி கேரளாவோடது. அதில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது பிஜேபிக்கு. இன்னைக்கு இந்த ஒரு கார்பரேஷனை ஜெயிச்சதை என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு ப்ரொஜெக்ஷன்ஸை பெருசாக ஆக்க இந்த 2026 அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இது மட்டுமே அவங்களுக்கு போதும். இதை வச்சு ஒரு பெரிய கேம்பெயினை பில்ட் பண்ணி நாங்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா இந்த ஒரு கார்பரேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் பிஜேபி சேர்ந்தவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ கிராம பஞ்சாயத்துன்னு வரும்போது அங்கே பார்ட்டி ஓரியன்டாக இருக்காது, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான் இருக்கும்னு வைங்களேன். பட் ஆனால் கேம்பெயினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பெருசாக நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 44 பிளாக் பஞ்சாயத்துலையும் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடதுசாரிகளின் கோட்டைன்னு சொன்ன கேரளாலேயே பிஜேபி வந்து கால் தடம் பதிச்சிருச்சு. இது பிரதமர் மோடிக்கு கிடைச்ச வெற்றி. அவருடைய 3வது டேர்மில் இப்போ இருக்கார்ல, அதனால் எப்படி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்களோ அது எல்லாமே அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ கேரளாலையும் வந்து அங்கே மக்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் எதிர்பார்க்குறாங்க. வரப்போகிற எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான ஒரு செமிஃபைனல் இதுலேயே மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த கேரள மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் சாதகமாக வந்திருக்கு. ஏன்னா அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தல்னு எடுத்துக்கிட்டோம்னா 44 இடங்களுக்குள்ளே தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த முறை இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றின்றது கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. தொடர்ந்து வந்து 2 டேர்ம் வந்து பினராயி விஜயன் அங்கே ஆட்சி பண்ணிட்டார். அவர் ஆட்சி மேலேயே அங்கே நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் மக்கள் வந்து இன்னைக்கு
இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஜெயிச்சிருக்கிறது அந்த ஒரு கார்ப்பரேஷன் தான். ஆனால் பெரும்பாலும் வந்து நாங்கள் அரசியல் எதிரியாக பார்க்கக்கூடிய சிபிஐஎம் வந்து அங்கே பல இடங்களில் வீழ்த்தப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. எது எப்படியோ இது வந்து கண்டிப்பாக இனி வரப்போகிற நாட்களில் எப்போதெல்லாம் பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் கேரளாவுக்கு பயணம் செய்ய போகிறாங்களோ அப்போல்லாம் இது பெரிய பேசுபொருளாக மாறும். அடுத்தது எங்களோட டார்கெட் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான் அப்படின்னு. அதோட சேர்ந்து கேரளாவையும் இனிமேல் சொல்லுவாங்க. எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது அங்கே வெஸ்ட் பெங்கால், சவுத் இந்தியாவில் கேரளா அண்ட் தமிழ்நாடு, கண்டிப்பாக அங்கே நாங்கள் எங்களுடைய கால் தரத்தை பதிப்போம் அப்படின்னு பேசுவாங்க. இனிமேல் இது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஆமா சார், இதுல பினராயி விஜயன் அவர்களுடைய ஆட்சி மேலேயும் நிறைய விமர்சனங்களை இப்பவே வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது குறிப்பா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வைக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக வந்து கரப்ஷன் தான் இந்த ஆட்சியே, இதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பா இந்த சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்றத இப்பவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெற்றியிலேயே வந்து இதுதான் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி இனிமே அவ்வளவுதான் அப்படின்றதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல வந்து இதே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பீகார்ல தான் நடந்தது தான் வந்து இங்கேயும் நடக்க போகுதுன்னு அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து 2026 தேர்தலில் பாஜக என்ன மாதிரியான கேம்பெயினை பண்ண போறாங்க, தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி அப்படின்றத பார்க்கலாம் சார். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.